ஹாய் செல்லுங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவக்காய். எனக்கு பாவக்காய்னா ரொம்ப இஷ்டங்க. சின்ன பிள்ளைலேருந்து பாவக்காய்னா நான் போட்டி போட்டு சாப்பிடுவேன்னா பாருங்களேன். எனக்கு என்னென்னு தெரியல, காலையிலேருந்து பாவக்காய் சாப்பிடணும் போல் அப்படியே என்னோடய நாவல் எச்சு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. உடனே கடைக்கு போனேன், பாவக்காய் வாங்கினேன். ஆனால் 4 கிலோ வாங்கினேன்னா சரி தெரியல, ஒரு 10 பாவக்காய் துண்டு, சின்ன சின்ன துண்டு தான் வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சுட்டேங்க. இனிமேல் நான் வாரம் பாவக்காய் செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா உடம்புக்கு நம்ம அடிக்கடி கசப்புத்தன்மை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பாக. உடம்புல ஏதாவது புழு பூச்சி இந்த மாதிரி இருந்தால் கூட அது எல்லாம் செத்துடும். வாசனை சூப்பராக இருக்குது. சொரைக்காவும் போட்டு செஞ்சுருக்கேன் சாம்பார், நான் அதையும் காட்டுறேன். ஏன்னா இப்போது அடிக்கிற வெயிலுக்கு எதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட காய்கறியோ அது சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்லேயும் சொரைக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சாம்பாரையும் பார்க்க சமைச்சிட்டேன். சாம்பார் கூட நல்ல மணமாக இருக்குது. நல்லா எண்ணெயை ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம், பூண்டு நசுக்கி போட்டு தாளித்து விட்டேன் பாருங்கள். செம்ம வாசனை. நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டேங்க. ஏன்னா அப்போ தான் எடுத்து வச்சு சாப்பிட முடியுது. கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிருது. யாரும் எங்கள் வீட்டில் எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இனிமேல் நீங்களும் சாப்பிடுங்க.